கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே தனகனந்தல் கிராமத்தில் குடிநீரை அருந்திய 20க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனகனந்தல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் வராததால் அந்த பகுதி மக்கள் புகார் அளித்தனர். அதன் பிறகு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மோட்டார் சரி செய்யப்பட்டு குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த நீரை அருந்திய 20க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து சென்ற சுகாதாரத்துறையினர் வீடு வீடாக சென்று பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து மருந்து மாத்திரைகளை வழங்கியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் விதை திருவிழா நடைபெற்றது. நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற விதை திருவிழாவில் நாட்டு நெல் ரகங்கள், மரபு வகை நெல் விதைகள், சிறுதானிய விதைகள், அரிய மூலிகை செடிகள் உள்ளிட்டவை கண்காட்சியில் வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இயற்கை வேளாண்மையில் உற்பத்தி செய்யப்பட்ட விதைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு நாட்டு விதைகளை வாங்கிச் சென்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதிக்குள் கருஞ்சிறுத்தை உலா வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோத்தகிரி பெரியார் நகர் பகுதியில் கடந்த சில நாட்களாக கரடி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரவு நேரத்தில் கருஞ்சிறுத்தை உலா வந்தது அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. இதையடுத்து வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வனவிலங்குகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவிகள் 2 பேரை ஆசிரியர்களும் பொதுமக்களும் வெகுவாக பாராட்டினர். திருப்புவனம் அருகே அள்ளிநகரம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு பள்ளியை சேர்ந்த மாணவிகள் தானு மற்றும் ராஜேஸ்வரி ஆகியோர் 7.5% இடஒதுக்கீட்டில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திண்டுக்கல் மற்றும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்த ஆணையை பெற்றுக்கொண்டு நேரடியாக பள்ளிக்கு வந்த அவர்களை ஆசிரியர்களும் பொதுமக்களும் பாராட்டினர். இதையடுத்து மாணவிகள் இருவரும் தலைமை ஆசிரியர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காட்டுப்பன்றியை வேட்டையாட நாட்டு வெடிகுண்டு வைத்திருந்த 2 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். குன்னூர் வனச்சரக தலைமையிலான வனத்துறையினர் காட்டேரி சோதனை சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தது. காரில் அவுட்காய் எனப்படும் நாட்டு வெடிகுண்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ராமகிருஷ்ணன் மற்றும் ராஜா ஆகியோரை வனத்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து வெடிகுண்டு தயாரிக்க பயன்படுத்தும் மருந்துகள் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து 2 பேரையும் குன்னூர் குற்றவியல் நடுவர் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர்.